உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு நன்றி இந்த அருமையான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியதற்கு. இங்கு சிறப்பு பேச்சாளர்களாக வந்திருக்கும் வைகை புயல் வடிவேலு அவர்கள், சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்கள் மற்றும் அரசியல் சார் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு பொதுக்கூட்டத்தில் ரொம்ப சங்கடமான விஷயம் முதல்ல பேசுறது, இன்னொன்னு கடைசியா பேசுறது. ஏன்னா சரி 4 பேர் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம பேசுவோம்னு மெத்தனமா உக்காந்துட்டு இருப்போம். அப்ப கூப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி கடைசியா கூப்பிடும் போது நம்ம என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாம முழிப்போம். அப்போ ஏற வேண்டியிருக்கும். இருந்தாலும் நான் எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு பொதுவான ஆள், எந்த கட்சியும் சாராதவன். மக்களின் சார்பாக நான் பேசுகின்றேன், ஒரு கட்சியின் சார்பாக இல்லை. இன்று தேர்தல் காலம், மற்ற எல்லாவற்றை பேசினாலும் எடுபடாது. இன்று ஒரு தேர்தல் காலத்தை இன்னும் ஓரிரு வாரங்களில் நாம் நெருங்கவிருக்கின்றோம். எனக்குள் ஒரு பெரிய கேள்விக்குறி பொதுவானதாக, அடுத்த ஒரு நிர்வாகத்தை, அடுத்த ஒரு அரசை, அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு என்னுடைய கல்வி, என்னுடைய வரி, என்னுடைய முன்னேற்றம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசை நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். அப்பொழுது நான் என்னவெல்லாம் யோசிக்க வேண்டும்? ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு ஷர்ட் வாங்க போறீங்க, இல்ல ஒரு புடவை வாங்க போறீங்க, எத்தனை கேள்விங்க. இது சாயம் போகுமா, ஒரிஜினல் பட்டு தானா, இல்ல இது கஞ்சிபுரம் பட்டா, இல்ல டூப்ளிகேட்டா, எவ்வளோ கேள்வி. நஞ்சு போவோம். நீங்க என்னதான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தாலும் 10 வருஷம் தாங்கவும் போயிடும். ஆனால் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற, என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கிற 7 கோடி தமிழர்களின் எதிர்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு தீர்மானிக்கிற ஒரு அரசை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்னலாம் கேள்வி வர வேண்டும். ஆனால் நாம் அந்த கேள்விகள் கேட்பதில்லை. அவன் சொன்னா, இவன் சொன்னா அப்படின்னு சொல்லி அவன் உணர்ச்சி வசப்பட்டு இது அப்படியே நம்ம எடுக்கிறோம். கிடையாது. எனக்கு இந்த கேள்விகள் வரும்பொழுது நான் யாரை ஆதரிப்பது? கட்சிகள் இருக்கின்றன, மற்ற கட்சிகள் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு கட்சி தான் இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. கட்சிக்கு ஒரு கொள்கை வேண்டும், கட்சிக்கு ஒரு கொள்கை வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வேற கட்சி, நான் வேற கட்சின்னா எப்படி மாறுபடுவோம்? உங்களுடைய கொள்கை வேறாக இருக்க வேண்டும், என்னுடைய கொள்கை வேறாக இருக்க வேண்டும். ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் ஒரு கொள்கை இருக்க வேண்டும். ஆனால் இப்போது என்ன? வெறும் பிரபலமாக இருப்பவர்கள் மட்டுமே போதும், பிரபலம் மட்டுமே போதும், கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். திட்டங்களை பட்டியலிட்டு சொல்வதில்லை கட்சி. ஏன்னா இந்த கட்சிக்காரனும் சொல்லுவான் அவங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு, இவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டித்தரேன்னு, அவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டித்தருவேன்னு. அது திட்டங்கள். திட்டங்கள் கொள்கை ஆகாது. கொள்கை இருக்க வேண்டும். எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் அரசை நடத்த போகிறீர்கள், அரசியலை நடத்த போகிறீர்கள் என்ற ஒரு கொள்கை இருக்க வேண்டும். இந்த ஒரு அரசு ஒரு கொள்கையோடு இருக்கிறது, அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. 75 ஆண்டு கால ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதற்கு பின்னால் அடுத்த தலைமுறைக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய வீர செயல்கள் இருக்கின்றன, தியாகங்கள் இருக்கின்றன, வரலாறு இருக்கின்றன. எல்லாவற்றும் வரலாற்றிலே பதித்த புத்தகங்கள் இருக்கின்றன, வரலாற்று சுவடுகள் இருக்கின்றன. ஆனால் படங்களின் பட்டியலிட்டு இதனால் நான் அரசு அமைப்பேன் என்று சொன்னால் அது எனக்கு தேவையில்லை. அடுத்து ஓகே, இவருடைய கொள்கை, இவருடைய கொள்கை, இவருடைய கொள்கை இருக்கிறது. இந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அவரவர்கள் கொள்கை அவரவர்களுக்கு சிறந்தது. எனக்கு என்ன வேண்டும்? நான் கருப்போ சிவப்போ பச்சையோ காவியோ சிவப்போ மஞ்சளோ என்றல்லாமல் எல்லோரையும் ஒன்றாக அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அரசு வேண்டும், ஒரு கொள்கை வேண்டும். அது யாரிடத்தில் இருக்கிறது? யாரிடத்தில் இருக்கிறது என்றால் இங்குதான் வர வேண்டியதாக இருக்கிறது. நீ நம்புகின்ற, நீ உன்னுடைய நம்பிக்கையை வைத்து நான் உன்னை புறந்தள்ளுவேன் என்றால் அது எனக்கு வேணாம். இன்றைக்கு என்ன தேவைப்படுகிறது? கல்வி தேவைப்படுகிறது, பொருளாதாரம் தேவைப்படுகிறது. இந்த இரண்டு தான் முக்கியமே தவிர உங்களுடைய எந்த வேர் விட்டீர்கள் என்பது அல்ல. நான் நடிக்கிறேன், இல்ல நீங்க வியாபாரம் பண்றீங்க, அவங்க ஆசிரியரா இருக்காங்க, எல்லாரும் நம்ம நீங்க யாரு என்னன்னு கேட்டா நான் நடிக்க முடியும்? என்னுடைய நடிப்பை எல்லாரும் பாராட்ட வேண்டும்.
என்னுடைய கடையில் வந்து அரிசி வாங்கினா எல்லாரும் நல்ல அரிசி வாங்கணும், அப்படித்தான் இருக்கும். தவிர எந்த காலத்திலும் வேறுபாடு என்பது நமக்கு தேவையே அற்றது. நமக்குள் தேவை கல்வி, பொருளாதாரம், சுயமரியாதை, இதுதான் தேவை. இது எங்கடா கிடைக்கும்னா அதுவும் இங்க தான் கிடைக்குது. ஆக நான் ஒரு கட்சியை சார்ந்து பேசவில்லை, ஒரு பொது ஆளாக நினைச்சு பார்க்கும்போது ஒரு என்னென்னலாம் வேண்டும் கேட்கும்போது ஒரு இடத்துல தான் போய் அப்படி குமியுது. பல விமர்சனங்கள் இருக்கின்றன. விமர்சனங்கள் இல்லாதவர் யார்? காந்தியடிகளுக்கு உண்டு, இறைவனுக்கே கூட உண்டு விமர்சனங்கள். ஆனால் அதையெல்லாம் வடிகட்டு பார்த்தால் கூட எனக்கு ஒரு தீர்வு எடுக்க வேண்டும் என்றால் ஒரு தீர்வு தான் தெரிகிறது. இன்று மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய பேச போறதில்லை, ஏன்னா ஒரு பக்கம் வைகை புயல், வைகை புயல்லாம் வந்து சும்மா நான் அதை நம்ப மாட்டேன். வைகை சுனாமி உக்காண்டு இருக்கு. என்ன இந்த பக்கம் வந்து பாரதி ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டுமோ, இப்ப அவன் கண்ட கனவுல ஒரு பெண்மணி, ஒரு என்னுடைய சகோதரி உட்கார்ந்துருக்காங்க. நல்லா படித்தவங்க, வரலாறு படித்தவங்க, இலக்கியம் படித்தவங்க, நான் அலங்காரத்துக்காக பேசுறவங்க இல்லை, அறிவோடு பேசுறவங்க. அவங்க 2 பேர் உட்காந்துருக்கும் போது நான் நிறைய பேசக்கூடாது. நான் உண்மையா இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே நான் சேகர்பாபு கிட்ட சொன்னேன், அண்ணே என்னை பேச விட்டுறாதீங்க, நான் முன்வரிசையில் உட்காந்து இந்த 2 பேரையும் அப்படியே நான் சிலாகிச்சிட்டு இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு. இல்லைன்னா நீங்க பேசணும்ட்டாரு. ஆக அவர்கள் என்னுடைய நேரத்தை அவர்களுக்காக விட்டு கொடுக்கிறேன். எனக்கு இந்த சூழலில் பார்க்கின்ற பொழுது நீங்க கடல் கரையில் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா வேற வேற மாதிரியான அலைகள் வரும். சும்மா சிற்றலை ஒன்று வரும், உங்க காலை அப்படியே தொட்டுட்டு போவோம், ரொம்ப சுகமா இருக்கும். சுகமா இருக்கன்னு இன்னும் 2 அடி போனா திடீர்னு ஒரு பெரிய அலை வரும், உங்களை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு அப்படியே போயிடும். இன்னும் கொஞ்சம் 2 அடி போவோம், அப்புறம் ஒரு அலை வரும், அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஓடி 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 வந்துடும். அலைகள் வேறு 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 நேரத்துக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது மோதுகின்ற பாறை அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு பல அலைகள் வருது. அந்த அலைகளை தாங்கி நிற்கின்ற ஒரு பெரும் பாறையாக நான் மக்கள் முதல்வரை நான் பார்க்கின்றேன். இன்னும் ஓரிரு மாத காலங்களில் ஓட்டு போடுவதல்ல, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை நாம் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் முடிவெடுத்தால் கூட இங்குதான் வரும், உதயத்தில் தான் ஆரம்பிக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்பு படுத்திய அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். 5ஆம் தேதி நடக்க வேண்டியது, 5ஆம் தேதி நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை விட மிக அற்புதமான ஒரு விஷயம், நல்ல கண் ஐயா வந்து அவர் எனக்கு ரொம்ப நெருக்கம். நாங்கள் அடிக்கடி ஃபோனில் பேசிப்போம், நேரம் கிடைக்கும் போது போய் பேசுவேன். உண்மையில் சொல்ல போனால் அவர் மறைவு செய்தி கேட்ட உடனே எனக்கு வருத்தமே வரல. 100 வயது நிறைவாக சமூகத்திற்காக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நிறைவாக வாழ்ந்து சென்றிருக்கிறான். அவனை கொண்டாட வேண்டும் என்பதுதான் எனக்கு தோன்றியது, இதே வருத்தப்படவில்லை. அந்த கொண்டாட்டத்தின் காரணமாக நாம் அந்த நிகழ்ச்சியை விட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கும் வடிவேலுக்கும் உங்களை மாதிரி ஆஃபீஸ் வேலை கிடையாது. 9 மணிக்கு போனால் 5 மணிக்கு வந்துடலான்னு. கூப்பிட்டா அங்கங்கே ஓட வேண்டியது, டென்ட்டு கிடைக்குது, பங்களா கிடைக்குது, ஓட வேண்டியது. எங்கள் தேதிகள் எல்லாம் மாறிக்கொண்டிருந்தன. அண்ணன் தெரியும், அவர் ரொம்ப பிஸி. எல்லாரும் தயவு செஞ்சு நகைச்சுவைன்னு சொல்லாதீங்க. இந்த திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமான ஒரு தூணாக இருந்த கலைவாணர் அவர்கள் நகைச்சுவையாளராக இருந்தாலும் சிந்தனையாளராக போற்றப்பட்டவர். அந்த வழியில தான் வந்திருக்காரு. அவர் சிரிச்சு பேசினாலும் அந்த சிரிப்பையெல்லாம் கிழிச்சிட்டு பட்டா என்ன ஒரு கருத்து நிற்குதுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவரே வரும்போது நான் உண்மையாக சொன்ன வடிவேலு வராரா, சரி நான் கூட இல்லை, என்னுடைய மனைவி தான் என்னுடைய அலுவலெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. ஏங்க நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும், உங்கள் காரணம்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா வடிவேலு அண்ணன் வந்துடுது, பரிவெல்லாம் வந்துடுறாங்க, நீங்கள் போங்கன்னு கிளப்பி விட்டாங்க. ஸோ அது சேகர் பாபு அண்ணனுக்கு தெரியும். ஸோ ஆக மிக எழுச்சியூட்டக்கூடிய
எல்லா முகங்களும் மகிழ்ச்சியா தெரிகிற, நம்பிக்கையோடு தெரிகிற இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டதற்கு, என்னுடைய அடுத்த 5 ஆண்டு காலத்தை நான் இங்கே நிதர்சனமாக பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.